மாடலிங் துறையில் வாய்ப்பு தருவதாக கூறி இளம் பெண்களை துபாய்க்கு கடத்தி சென்று பாலியல் கும்பலிடம் சிக்க வைத்த லேடி கேங் குறித்து விவரிக்கிறது இன்றைய டீ டைம் நியூஸ். மாடலிங் துறையில் வாய்ப்பு தரதா சொல்லி இங்கே சில இளம் பெண்களை பாலியல் சித்திரவதை செஞ்சிருக்கு ஒரு கும்பல். ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் துபாயில் ஃபோட்டோ ஷூட்னு அடுக்கடுக்கா போய் சொல்லி இளம் பெண்களை நாடு கடத்தி வித்திருக்காங்க. கூல்ட்ரிங்க்ஸில் மயக்க மருந்து கலந்து கொடுத்து இளம் பெண்களை பல தொழிலதிபர்களுக்கு இரையாக்கி இருக்காங்க. மாடலிங் துறையில் சாதிக்கணும்னு நினச்ச பல பெண்களை மிரட்டி போதைப் பொருள் விற்கவும் தங்கத்தை கடத்தவும் வச்சிருக்கு ஒரு லேடி கும்பல். இதோட மொத்த பின்னணியும் தெரிஞ்சுக்கலாம் இன்றைய டீ டைம் நியூஸில். கேரள மாநிலம் கொச்சியை சேர்ந்தவங்க 28 வயசு இளம்பெண். இவங்களுக்கு மாடலிங் துறையில் அதீத ஆர்வம். அது மட்டும் இல்லாமல் பியூட்டிஷியனாகவும் வேலை பார்த்துட்டு வந்திருக்காங்க. இந்த நிலையில தான் கடந்த மாதம் மரடு காவல் நிலையத்தில் ஒரு பகீர் புகாரை அந்த இளம்பெண் கொடுக்குறாங்க. அந்த புகாரில் இளம்பெண் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோசியல் மீடியாவில் கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு போஸ்ட் பதிவிடப்படுது. அதில் மாடலிங் துறையில் ஆர்வம் இருக்க பெண்கள், அதுவும் துபாய்க்கு போய் பணிபுரியக்கூடிய பெண்கள் ஆர்வம் இருக்கிறவங்க அதில் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான மெசேஜ் அது. இதை பார்த்த உடனே மாடலிங்கில் விருப்பம் இருக்கிற இந்த இளம்பெண்ணும் அதுக்கு அப்ளை பண்ணுறாங்க. அப்ளை பண்ண கொஞ்ச நாள்லேயே அந்த இளம்பெண்ணுக்கு ஒரு அழைப்பு வருது. அந்த அழைப்பில் பேசினவங்களோட பேர் ஆலினா அப்ரஹாம். ஆமாம், இவங்க தான் அந்த ஜாப் ஃபேர், அதாவது பெண்களை துபாய்க்கு அனுப்புறது, மாடலிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற பெண்களை துபாய்க்கு அனுப்பக்கூடிய வேலையை பார்க்குறோம், எங்கள் டீம் தான் பார்க்குது அப்படின்னு சொல்லி அந்த இளம்பெண் கிட்ட பேசி அறிமுகமாகி நேரில் வர வச்சுருக்காங்க. நேரில் வந்த இளம்பெண் கிட்ட உங்களுக்கு மாடலிங் துறையில் ஃப்யூச்சர் பெருசாக இருக்குது, அதனால் நீங்கள் துபாய்க்கு கண்டிப்பாக நாங்கள் உங்களை அனுப்புகிறோம், நீங்கள் அங்கே போய் சஸ்டெயின் பண்ணலாம், ஷைன் ஆகலாம் அப்படின்னு நிறைய ஆசை வார்த்தைகள்லாம் பேசி அவங்கள துபாய்க்கு அனுப்பி வச்சுருக்காங்க. துபாயில் இறங்கின இளம்பெண்ணுக்கு ஒரு ஹோட்டல் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. அந்த ஹோட்டல் ரூமில் இளம்பெண் போய் தங்குறாங்க. அப்போது மாலை ஒரு 4 மணி அளவில் அந்த இளம்பெண்ணுக்கு ஒரு டீ கொடுக்குறாங்க. அந்த டீ குடித்தது மட்டும்தான் அந்த இளம்பெண்ணுக்கு தெரியும். அதுக்கப்புறம் நடந்தது எல்லாமே பயங்கரமான விஷயம். டீயை குடித்த உடனே அந்த இளம்பெண்ணுக்கு மயக்கம் வந்திருக்கு. பெட்லேயே சாஞ்சு விழுந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க எழுந்து பார்க்கும்போது அவங்க உடம்புல உடைகள்லாம் கலைந்து அவங்கள யாரோ பாலியல் வன்புணர்வு செய்த மாதிரியான ஒரு பெயினை அவங்க உணர்ந்திருக்காங்க. அப்போ தான் தெரிஞ்சுது நமக்கு கொடுக்கப்பட்ட டீயில் ஏதோ ஒரு விஷயம் கலந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதை சொல்கிறதுக்காக உடனடியாக அவங்க ஆலினா ஆப்ரஹாம் கிட்ட ஃபோன் பண்ணி பேசியிருக்காங்க. அப்போ தான் இதோட மொத்த மாஸ்டர் பிளானும் ஆலினா ஆப்ரஹாம் தான் போட்டிருக்காங்க அப்படிங்கிற பயங்கரமான உண்மை அந்த இளம்பெண்ணுக்கு தெரிய வந்துச்சு. அதோட அந்த இளம்பெண்ணை அந்த கும்பல் விட்டு வைக்கல. அந்த இளம்பெண்ணுக்கே தெரியாம பாலியல் வன்புணர்வு செய்ததை வீடியோவா எடுத்து வச்சு, இந்த வீடியோவை நாங்கள் வெளியில விட்டுருவோம், உன்னோட கெரியரே ஸ்பாயில் ஆயிடும் அப்படின்னு மிரட்டி பல பண முதலைகளுக்கு அந்த பெண்ணை இரையாக்கி இருக்கு அந்த கொடூர கும்பல். இப்படி ஒரு மாசமா பாலியல் ரீதியான தொல்லை கொடுத்தது மட்டும் இல்லாமல் அந்த பெண்ணை போதைப் பொருளை விற்கவும் தங்கத்தை நாடு கடத்தவும் சொல்லி டார்ச்சர் பண்ணியிருக்கு அந்த கும்பல். ஆனால் இந்த கொடூரத்தை எல்லாம் தாண்டி அந்த பெண் ஒரு வழியாக அங்கேருந்து தப்பிச்சு கேரளாவுக்கு சேர்ந்து போலீஸில் புகார் கொடுத்துருக்காங்க. இந்த புகாரை விசாரித்த போலீஸார் இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க, ஆலினா ஆப்ரஹாம் யாரு, அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க எப்படிப்பட்டவங்க, இதை பற்றின விசாரணை எல்லாம் மேற்கொள்ளும் போது தான் பல விஷயங்கள் ஒவ்வொன்றா வெளியே வந்துச்சு. ஆலினா ஆப்ரஹாம் இன்ஸ்டாகிராமில் ஒரு முக்கிய புள்ளி. இவங்க இன்ஸ்டாகிராமில் 20,000 ஃபாலோவர்ஸ் இவங்கள ஃபாலோ பண்ணுறாங்க. மாடலிங் துறையில் சாதிக்கணும்னு நினைக்கிற பெண்கள் தான் இவங்களோட டார்கெட்.
இந்த டீமில் ஆலினா ஆப்ரஹாம் மட்டும் இல்லாமல் குருவாயூரை சேர்ந்த சிந்து அப்படிங்கிற 50 வயது பெண்ணும், அது மட்டும் இல்லாமல் பொன்னானியை சேர்ந்த மஞ்சிமா அப்படிங்கிற 30 வயது பெண்ணும் இந்த கூட்டில் இருக்காங்க. அப்படி மாடலிங் துறையில் ஆர்வமாக இருக்கிற பொண்ணுங்களை குறி வச்சு அவங்களோட பேக்ரவுண்ட் செக் பண்ணி யாருமே இவங்களை பற்றி கேட்க மாட்டாங்க, பெருசாக யாரும் தேட மாட்டாங்க, ரொம்ப வறுமையில் இருக்கிற பெண்ணுங்க அப்படிங்கிறது எல்லாமே நோட் பண்ணி தான் இந்த பெண்களை துபாய் போன்ற நாடுகளுக்கு கடத்துறாங்க. அங்கே கடத்தி கூட்டிகிட்டு போயிட்டு இங்கேருந்து எல்லாமே நல்லதாக தான் இருக்கும், அவங்க யாருன்னே தெரியாது, நாங்கள் உங்களை அக்கறையாக பார்த்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அஃபெக்ஷனாக காமிச்சு ஒரு அக்கா ஒரு சிஸ்டர் அப்படிங்கிற ஒரு பாண்டிங்கில் தான் இங்கேருந்து எல்லா பெண்களையும் கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே கூப்பிட்டு போனதுக்கு அப்புறம் தான் இந்த லேடிஸோட உண்மையான முகம் என்னன்னு அந்த பெண்ணுங்களுக்கே தெரிய வருது. அங்கே கூப்பிட்டு போயிட்டு ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு ரூமில் தங்க வச்சு அந்த பெண்களுக்கு எடுத்த உடனே டீலையோ கூல்ட்ரிங்க்ஸ்லையோ அந்த பெண்களுக்கு மயக்க மருந்து கலந்து கொடுத்து அவங்கள ஒரு அறையில் பூட்டி வச்சிடுறாங்க. அந்த இளம் பெண்கள் மயங்கினதுக்கு அப்புறமா தங்களோட கஸ்டமர்களை அந்த ஹோட்டலுக்கு வர வச்சு பெண்களோட ரகரகமாக அந்த ஃபோட்டோக்களை காமிச்சு உங்களுக்கு எந்த பொண்ணு வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஈவு இறக்கம் இல்லாமல் இளம் பெண்களை அந்த கஸ்டமர்களுக்கு இரையாக்கிடுறாங்க. அதுக்கப்புறமா வழக்கம் போலவே இந்த கொச்சி பெண்ணுக்கு நடந்துச்சு இல்லையா ஒரு சம்பவம், அதே மாதிரியே எல்லா பெண்களுக்கும் அந்த பாலியல் வன்கொடுமை செய்யறத வீடியோவாக எடுத்து வச்சு அதை காமிச்சு மிரட்டியே பல பேர் கூட இந்த மாதிரி உல்லாசமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி டார்ச்சர் பண்ணி வச்சுருக்காங்க. இப்படி 1 மாதம் 2 மாதமாக அந்த பெண்களை பாலியல் ரீதியாக துன்புறுத்தினது மட்டுமல்லாமல் நரக வேதனையை கொடுத்து அதை வீடியோவாகவும் பதிவிட்டு அந்த வீடியோவை ஆதாரமாக வச்சு அந்த வீடியோவை ஒரு துருப்புச்சீட்டாக வச்சு நாங்கள் சொல்கிற வேலை எல்லாமே செய்யணும் அப்படின்னு சொல்லி போதைப் பொருள் விற்கிறது, தங்கம் கடத்துறதுன்ற மாதிரியான ஒரு சட்டவிரோத செயல்களில் ஈடுபட வச்சுருக்காங்க. நல்வாய்ப்பாக இந்த கொச்சியை சேர்ந்த பியூட்டிஷியன் பொண்ணு அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சிட்டாங்க. ஆனால் பல பொண்ணுங்க இன்னும் அவங்களோட பிடியில தான் சிக்கி இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இந்த பொண்ணு கம்ப்ளைண்ட்ல பதிவு பண்றாங்க. இந்த சம்பவம் தொடர்பாக விசாரிச்ச போலீசார் கேரளாவில இருந்து பெண்களை மாடலிங் ஆசை காட்டி ஃபாரினுக்கு கடத்தி கொண்டு போய் அங்க பல தொழிலதிபர்களுக்கும் கிளைண்ட்டுகளுக்கும் பணத்தை வாங்கிக்கிட்டு இரையாக்கின இந்த கொடூரமான 3 பெண்கள் ஆலினா ஆப்ரஹாம், சிந்து, அது மட்டும் இல்லாமல் மஞ்சிமா, இவங்க 3 பேரையுமே போலீசார் அரெஸ்ட் பண்ணி தீவிரமாக விசாரிச்சுக்கிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சம்பவத்தில் தொடர்புடைய மற்ற 2 பெண்கள் ஃபாரினில் இருக்கிறதாகவும் அவங்கள கைது செய்யும் நடவடிக்கையிலையும் கொச்சி போலீஸார் ஈடுபட்டு வராங்க. இந்த சம்பவத்தில் இன்னும் என்னென்ன ட்விஸ்ட் எல்லாம் காத்திருக்குன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதே மாதிரி ஒரு கண்டென்ட்டோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பாய் சொல்லிக்கிறது நான் உங்கள் அருண் பாண்டியன். செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.